டீப் ப்ராக்லி வேவ்லெங்த் ஆஃப் எ பார்ட்டிகல் இது டுவல் நேச்சர் அண்ட் ரேடியேஷன். டீப் ப்ராக்லி வேவ்லெங்த் ஆஃப் எ பார்ட்டிகல் என்ன? ஒரு பார்ட்டிகல் கொடுத்துறாங்க, அந்த பார்ட்டிகளோட மொமெண்டம் p அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான டீப் ப்ராக்லி வேவ்லெங்த் லாம்டாவோட வேல்யூ என்ன இருக்கும்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by p ங்கிறது இருக்கும். பார்ட்டிகளோட மாஸ் m கொடுத்துறாங்க, அதுக்கான வெலாசிட்டி v கொடுத்துறாங்க, அதுக்கு டீப் ப்ராக்லி வேவ்லெங்த் வேணும்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. அந்த பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி இருக்கு, கைனடிக் எனர்ஜி வந்து என்னன்னா e அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. அப்ப அதுக்கு டீப் ப்ராக்லி வேவ்லெங்த் வேணும்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by root of 2mv. ஒரு பார்ட்டிகல் அதோட மாஸ் m, அதோட சார்ஜ் q, அத vங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல ஆக்சிலரேட் பண்றோம்னா அதுக்கு தேவையான வேவ்லெங்த், அதோட வேவ்லெங்த் என்னன்னா h by root of 2mqv. பார்ட்டிகல் அதோட மாஸ் m, அதோட டெம்பரேச்சர் அப்சல்யூட் டெம்பரேச்சர் tங்கிறது கொடுத்துட்டாங்கன்னா அதோட டீப் ப்ராக்லி வேவ்லெங்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா h by root of 3m/kT. இதுல k அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்ப கீழ டினாமினேட்டர் இருக்குல, இந்த டினாமினேட்டர் எல்லாமே மொமெண்டம் p தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த மொமெண்டம் p அப்படிங்கிறது mv ன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வேற என்ன சொல்லலாம்? p is equal to mv root of 2m. ங்கிறது வந்து கைனடிக் எனர்ஜி. அதே மாதிரி root of 2mqv எனர்ஜி வந்து என்ன? q into v, charge into potential difference சொல்லலாம். அதே மாதிரி நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர்ல சொல்லும்போது root of 3m/kT அப்படின்ட்டு வெவ்வேறு எக்ஸ்பிரஷன் மொமெண்டம் இருக்கு. இந்த மொமெண்டம் pங்கிற இந்த பிளேஸ்ல இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது டீப் ப்ராக்லி வேவ்லெங்த்க்கான வெவ்வேறு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும். இதுல வெவ்வேறு நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும்னா என்ன பண்றீங்க? 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 45 அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் क्वेश्चंस உங்களை தேடி வரும்.